தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்க போகுது. நம்ம கையில வந்து 30 நாள் இருக்கு. 30 நாள் கூட தோராயமா 30 நாள் இருக்கு. ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா பாத்தீங்கன்னா 30 நாள் 25 நாள் 20 நாள் சொல்லிட்டு குறைஞ்சிட்டே வரும். இந்த 30 நாள்ல எப்படி சார் ரிவிஷன் பண்ணி முடிக்கிறது? நான் தமிழ் படிக்கிறேன், இல்ல இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் மேத்ஸ் படிக்கிறேன், ஜிஎஸ் படிக்கிறேன், இந்த எல்லா டாபிக்ஸும் எல்லா சப்ஜெக்டும் 30 நாளை எப்படி ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ, அதாவது ரிவிஷனுக்கான ஒரு பிளான் பிளஸ் கூடவே இலவச தேர்வுகள் மார்க் டெஸ்ட் சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டும் சேர்த்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி என்ன பண்ணா பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட ஒரே டார்கெட் ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணாதான் மெயின்ஸ். அதனால பிரிலிம்ஸ் எப்படியாவது 30 நாள் ஃபுல்லா பிரிலிம்ஸ் சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரூப் 2 படிக்கிறவங்க, ரைட்டா, குரூப் 2 2A படிக்கிறவங்க, அதையும் நான் சொல்றேன். இப்போ இதுக்கான ஷெட்யூல் மாதிரி ஒன்று கொடுத்துறேன். இது வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல், ரைட்டா, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல் இல்ல. ரிவிஷன் பண்ணக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம் ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல். ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் நீங்க முடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆகஸ்ட் 30 ஆரம்பிச்சீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 3 நாள்ல பாலிட்டி முடிக்கணும். தமிழ்னா தமிழ் மீடியம்னா தமிழ் யூனிட் 1, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷோட யூனிட் 1 பிளஸ் மேத்ஸ்ல 3 டாபிக், ரைட்டா. 3 நாள் ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 நாள் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பக்காவா முடியுது, ரைட்டா. 3 நாள்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 3 நாள் ஃபுல்லாவே ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் பாலிட்டி முடிச்சிருங்க. அதே 3 நாள்ல மார்னிங் ஃபுல்லா தமிழ் அல்லது மார்னிங் ஃபுல்லா இங்கிலீஷோட யூனிட் 1 கிராமர், இலக்கணம், தமிழ்ல இலக்கணம், இங்கிலீஷ்ல கிராமர். ஏன்னா இங்கிலீஷ் கிராமர் ரெண்டுக்குமே 7 யூனிட்ஸ், அதே தான், டிட்டோ சேம் சிலபஸ் தான். அது இங்கிலீஷ் வெர்ஷன், இது தமிழ் வெர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேத்ஸ் மதியம் பாத்தீங்கன்னு வைங்களேன், 3 டாபிக், ஒவ்வொரு 3 நாளைக்கு 3 டாபிக் கொடுத்துருக்கோம். அப்பனா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் மேத்ஸ் பார்த்தா போதும். சோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 நாள்ல வந்து ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் முடியுது. அதாவது பாலிட்டி, தமிழ் அல்லது இங்கிலீஷோட யூனிட் 1, மேத்ஸ்ல 3 டாபிக். அதே அடுத்த செப்டம்பர் 2ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் எக்கனாமிக்ஸ், தமிழோட யூனிட் 2 அல்லது இங்கிலீஷோட யூனிட் 2, மேத்ஸ்ல 3 டாபிக். இது எப்படி படிக்கிறதுக்கான வீடியோஸ்லாம் என்ன சார், ரிவிஷன் வீடியோஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன், ரைட்டா. இப்போதைக்கு இந்த ஷெட்யூல நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி கையில வச்சுங்க, ரைட்டா. ஏன்னா ஷெட்யூல் முக்கியம், நமக்கு மைண்ட் செட் முக்கியம், ரைட்டா. இங்க பாருங்க, வழக்கம் போல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6ல 55 கேள்வி கேட்கறாங்க. அதனால ஒரு 9 நாள் 10 நாளுக்குள்ள இந்த 3 டாபிக் முடிக்க வேண்டியது அவசியம். அடுத்த ஒரு 10 நாள்ல இந்த 3 முடிக்கணும். தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல 3 யூனிட் முடிக்கணும். மேத்ஸ்ல ஒரு 9 டாபிக் முடிக்கணும். இதான் டார்கெட். உங்களுக்கு புரியுற மாதிரி பொட்டல அடிச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதான் டார்கெட், ரைட்டா. அதாவது 3 9 நாள் வரும். ஒரு 10 நாள் வச்சுங்க, 10 நாள் இது ஃபுல்லா முடிக்கணும், ரைட்டா. மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இதுல 3ல இருந்து தான் வருது, 55 கேள்வி. அதுக்கப்புறம் INM ஜியோகிராஃபி, ஏன்னா நம்ம ஹிஸ்டரி சயின்ஸை கூட கீழே போட்டேன். அடுத்த 3 நாள் சொல்லிட்டு வருது. INM யூனிட் 4 அங்க 3 டாபிக். ஆப்டி ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் ரீசனிங் வரும், ரைட்டா. ஏன்னா ஆப்டி 15 கேள்வி, ரீசனிங் 10 கேள்வி தான் புது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுபடி படிச்சிடணும். ஜியோகிராஃபில வேர்ல்டு ஜியோகிராஃபில போவாங்களா சார்னா கண்டிப்பா போவாங்க. ஒரு 5 கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி அதிகபட்சமா வேர்ல்டு ஜியோகிராஃபி போவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த சூறாவளிகள் இருக்குல்ல, லோக்கல் வின்ஸ், இந்த சின்னூக்கு ஃபான் இந்த மாதிரி லோக்கல் வின்ஸ் இருக்குல்ல, அதில் கேட்க வாய்ப்பு உண்டு. டிரான்ஸ்போர்ட் ரயில்வே நெட்வொர்க் கேட்டாங்களா இப்போ குரூப் 4ல, அது மாதிரி கேட்க வாய்ப்பு உண்டு. ஓஷன் கரண்ட் நீரோட்டங்கள் இருக்குல்ல, அது மாதிரி கேட்க வாய்ப்பு உண்டு. நான் எல்லாமே அவுட் சோர்ஸ்ல என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அவுட் சோர்ஸ் எப்படி கேட்பாங்க, எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், கூற்றுக்கான கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். பிளஸ் இதுக்கான ரிவிஷன் பிளான், ரிவிஷன் வீடியோஸ் நீங்க எதை பார்க்கணுங்கிறது நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, ரைட்டா. ஸோ இதான் வந்து ஷெட்யூல். கீழே 2 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா 3 மார்க் டெஸ்ட்டே நான் பிளான் பண்ணேன். நமக்கு டேட் வந்து கரெக்டா இருக்கு, ரைட்டா. ஏன்னா 28ஆம் தேதி எக்ஸாம். இந்த மார்க் டெஸ்ட் வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், நீங்க ஃப்ரீயாவே எழுதி பார்த்துக்கலாம், ரைட்டா. 200 கேள்விகள் கொண்ட தரமான ஒரு மார்க் டெஸ்ட், 2 மார்க் டெஸ்ட் முடிஞ்சா 3 மார்க் டெஸ்ட் கூட நம்ம அப்லோட் பண்ணுவோம். 3 மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், 200 சொல்லிட்டு டைம் ஆனாலும் 2 போட்டிருக்கோம், ரைட்டா. ஸோ ஆக மொத்தம் இந்த ரிவிஷன் பிளான் கரெக்டா நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த பிளானை பிரிண்ட் போட்டு வச்சு அப்படியே கரெக்டா உங்களுக்கு என்ன பண்றது, ரிவிஷன் என்ன பண்றது தெரியாதவங்க கரெக்டா பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கோம், இதன்படி படிக்கலாம். சரி, ரிவிஷனுக்கு நீங்க ஏதாவது நம்ம யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது, ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இந்த ரிவிஷன் ஷெட்யூல பயன்படுத்திக்கோங்க, ரைட்டா. ஆப்லயும் நான் தனியா போடுவேன் வீடியோ, இருந்தாலும் 2 பேருமே இந்த ரிவிஷன் ஷெட்யூல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ இது எப்படி சார் இப்போ யூடியூப்ல எப்படி ஆப் யூடியூப் 2 பேருமே யூடியூப்ல எப்படி சார் ரிவிஷன் பண்றது? ஏன்னா மெஜாரிட்டியா நம்ம வந்து ரிவிஷனால யூடியூப்ல தான் போடுவோம், ரைட்டா. நம்ம ஆல்ரெடி போட்ட ரிவிஷன் ஒன்று இருக்கு, வார் ரிவிஷன் சீரிஸ்னு ஒன்று, ரைட்டா. ஸோ இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்போ லேட்டஸ்டா குரூப் 4க்கு வார் ரிவிஷன் சீரிஸ்னு ஒன்று போட்டேன், அதை ஃபுல்லா பாத்துருங்க, ரைட்டா. மேல டாபிக்ஸ் நான் இப்போ ஷெட்யூல் போட்டேன், அந்த ஷெட்யூல் படி அந்த கரெக்டா அந்த 3 நாள்ல கரெக்டா அந்த பாலிட்டி எடுத்து பார்க்கணும், கரெக்டா அடுத்த 3 நாள்ல எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் பாத்துருங்க.
எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கேட்பாங்க ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாசத்துல இருந்து நான் வீடியோ போடுறேன் ரைட்டா. எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு உண்டு, கூற்றுக்கான கேள்வி எப்படி அப்ரோச் பண்றது, விதவிதமான கேள்விகளை கேட்கறாங்களே இவங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே செப்டம்பர் மாசம் நான் போடுறேன். இப்போதைக்கு கரெக்டா அந்த ஷெட்யூல் படி ஒவ்வொரு 3 நாள்ல ஜிஎஸ் மேத்ஸ் அந்த டாபிக்ஸ் கரெக்டா. இப்போ மேத்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல மேத்ஸ் பரிதாபங்கள் சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம் ரைட்டா. சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாமே யூடியூப்லேயே நான் நடத்திருப்பேன். ஸோ அது வந்து பிளேலிஸ்ட்ல கொடுப்போம். நான் அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஜிஎஸ் ஆல் டாபிக்ஸ் வார் ரிவிஷன் இப்போ தான் போட்டோம், அதை எடுத்து பார்க்கணும். கரெக்டாக ஷெட்யூல் படி பார்த்து முடிச்சிருங்க. மேத்ஸில் தனி பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், மேத்ஸ் பரிதாபங்கள் மேத்ஸ் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் வார் ரிவிஷன்ல ஒரே வீடியோல இலக்கணம் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். இதனால அவுட் சோர்ஸும் கேட்பாங்க, இந்த அகர முதலை மயங்கொலிகள்லாம் வெளியில போயும் கேட்பாங்க. அந்த ஓலைச்சுவடி புத்தகங்கள் அதுவும் வந்து நான் உங்களுக்கு அதுக்கான விஷயத்தை நான் சொல்றேன் ரைட்டா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாள் வீடியோல சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு மயங்கொலிகள் மரபு தொடர் வரிசை ஓல்டு சோர்ஸ் மட்டும் படிச்சு, அதாவது அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் அதுக்கான ஷார்ட் கட்ஸும் நான் சொல்கிறேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் மொத்தமாக இங்கிலீஷை முடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் அதை வெளியிடுறேன் ரைட்டா. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 அந்த வார் ரிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்காது. ஏன்னா குரூப் 4 இங்கிலீஷ் இல்லை, ஆனால் குரூப் 2 இங்கிலீஷ் இருக்குல்ல. அதனால மொத்தமாக முடிக்கிற மாதிரி வார் ரிவிஷன் மாதிரியே இங்கிலீஷ்க்கும் நான் வந்து போட பார்க்குறேன், அதை போடுறேன் ரைட்டா. செப்டம்பர் மாதம் வரும் உங்களுக்கு வீடியோ ரைட்டா. அதை தவிர இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குருநாத் சென்ட்ரல் சொல்லிட்டு நம்ம சேனல் இருக்கு. நீங்கள் யூடியூப்ல தேடி பார்த்தாலே குருநாத் சென்ட்ரல் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். குருநாத் சென்ட்ரலுக்கான அந்த சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். கிளிக் பண்ணினா அந்த சேனல்ல இங்கிலீஷ் கிராமர் டாபிக்ஸ்ல நடத்திருப்பேன் ரைட்டா. கிராமர் எல்லா டாபிக்ஸ் நடத்திருப்பேன். சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் நடத்திருப்பேன். கிராமர் நடத்திருப்பேன், டென்சஸ் இந்த மாதிரிலாம் ரைட்டா. ப்ளஸ் அதை வந்து பார்த்துங்க. இப்போதைக்கு மொத்தமாக முடிக்கிற மாதிரியும் நான் வீடியோ வந்து உங்களுக்கு தரேன் ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து வார் ரிவிஷன் சீரிஸை பயன்படுத்தி நீங்கள் மேலே கூடிய ஷெடியூலை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க அடுத்த 30 நாளில். அது ஆப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணுறது நம்மளோட முதல் எய்ம், அப்புறம் மெயின்ஸை பார்த்துக்கலாம் ரைட்டா. ஸோ இந்த வார் ரிவிஷன் சீரிஸில் இந்த வீடியோஸில் எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கிட்டோம் ரைட்டா. இந்த குரூப் 2 ரிவிஷனுக்காகவே நம்ம பிளேலிஸ்ட் உருவாக்கிட்டோம். வார் ரிவிஷன் சொல்லிட்டு இருக்கும், உள்ள 10 வீடியோ இருக்கும். இது உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வரிசையாக போட்டிருப்பேன். இங்கிலீஷ் மட்டும் இருக்கா மட்டும் நான் தனியாக போடுறேன். தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் எல்லாமே இருக்கும் ரைட்டா. வார் ரிவிஷன் சொல்லிட்டு இதே பிளேலிஸ்ட்ல நீங்க கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதுவும் செக் பண்ணிக்கலாம். பிளஸ் மேத்ஸ் பரிதாபங்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் இருக்கும். மேத்ஸ் செட் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண சொல்றேன், எல்லா மேத்ஸ் கிளாஸஸும் அதுக்குள்ள. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கிளாஸஸ்லாம் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம் நீங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகலாம். இந்த வார் ரிவிஷன், கோட் ரிவிஷன் ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா. ரெண்டுமே ஒரே தான், ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை சொல்லியிருப்பேன். இதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக் சீரிஸ்னு சொல்லிட்டு ஃபயர் ரிவிஷன் ஒன்று போட்டிருப்பேன். டைம் வந்து அதை பாருங்க ரைட்டா. ஸோ முதல்ல இதை மட்டும் பார்த்துருங்க. அந்த வார் ரிவிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் வரிசையாக வரும் ரைட்டா. ஜாகிரபி, தமிழ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி வரிசையாக வரும். கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவும் போடுறேன், ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக குரூப் 4 என்ன மாதிரிலாம் சைடில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு போடுறேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும், இந்த லிஸ்ட் ஃபுல்லாக படிச்சிருங்க ரைட்டா. ஸோ நமக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி தேர்வு நாள். இந்த குரூப் 2 2A எக்ஸாம் எப்படி இருக்கும், தமிழ் எப்படி கேட்பாங்க, இங்கிலீஷ் எப்படி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் 4 மாதிரியே அந்த சாயல்லே தான் எப்படியும் கேட்பாங்க. அதான் 60 கேள்வி, 50 கேள்வி புக்கு சிலபஸ், 40 கேள்வி அவுட் சோர்ஸு, ஓலைச்சோடி அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம் ரைட்டா. அது இங்கிலீஷும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அப்படி தான் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டோட உள்ளே போகலாம். ஜிஎஸ் மேத்ஸ் இதை மட்டும் நல்லா பக்காவாக படிச்சிருங்க ரைட்டா. ஸோ ஸ்கில்லு, ஆப்ஷன் எலிமினேஷன் இந்த 2 தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. வரக்கூடிய செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாமை நீங்க தட்டி தூக்குறதுக்கு, பிலிம்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு 2 விஷயம் நீங்க கையில வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு, ஆப்ஷன் எலிமினேஷன் ரைட்டா. லக்குங்கிறதெல்லாம் அந்த ஸ்பாட்ல நீங்க அடிக்கிறது தான் ரைட்டா. அது ஆப்ஷன் எலிமினேஷன்லேயே லக்கை நீங்க பயன்படுத்தலாம். இப்படிதான் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் நகர்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படின்னு பார்ப்போம் ரைட்டா. என்ன எப்படி கேட்குறாங்க, ஏன்னா குரூப் 4 நிறைய கேள்வி கேட்டோம், அதுக்கு அதோட தாக்கம் இந்த எக்ஸாம்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நீங்க போய் எழுத வேண்டியது அவசியம் ரைட்டா. நீங்க அப்ளை பண்ணவங்க எல்லாருமே போய் எழுதுங்க. ஸோ இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த ஷெடியூலை கரெக்டாக பிரிண்ட் போட்டு கையில் வச்சுங்க. அந்த ஷெடியூல் படி கரெக்டாக வார் ரிவிஷன் வீடியோஸை பார்த்து ஃபுல்லாக முடிச்சிருங்க ரைட்டா. நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கே ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்க, வார் ரிவிஷனும் சேர்த்து 2 சேர்த்தே முடிங்க. ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி நம்ம ரிவிஷன் சீரிஸ்ல பிளான்ல கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக பக்காவான பிளான். ஏன்னா 30 நாளில் அவ்வளோதான் செய்ய முடியும், அந்த பிளான் படி தான் படிக்க முடியும். ப்ளஸ் மார்க் டெஸ்ட் நம்ம யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம் கரெக்டாக அந்த தேதிப்படி ரைட்டா. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த இங்கிலீஷு, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதம் ஆரம்பத்துலேருந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு போடுறேன் ரைட்டா. குரூப் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ரைட்டா. ப்ளஸ் அடுத்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் 99% 100% வர வாய்ப்பு இருக்கு. குரூப் 4 எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க, நான் அதுவும் அடுத்த வீடியோவில் போடுறேன் ரைட்டா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.